வேணும்? என்ன வேணும்? டீ வேணுமா? ஏன் பசிக்குதா? ஏன் நைட்டு இங்கே வந்து அப்புறம் திருச்சி ஊரில் இருக்கிறவங்க ஃபோன் பண்ணேன். அப்புறம் காசு பதவிதான். ஆனால் சத்தியமா எங்கள் அப்பா அம்மா மேலே சத்தியமா நான் போய் வேலை செஞ்சது உண்மைதான். ஆனால் ஓனர் வந்து வெள்ளிக்கிழமை ஊருக்கு போயிட்டாரு. சரி சனிக்கிழமை வந்துடுவோம்ட்டு வேலை இருந்திருந்தால் சனிக்கிழமை நைட்டு செஞ்சு போட்டு ஞாயிற்றுக்கிழமை தான் வந்திருப்பேன். சனிக்கிழமை வேலை இல்லை. நீ விடுற கதையா நானே நம்ப மாட்டேன். சரி நீ சொல்லு. அப்புறம் சரி இங்கே இருந்தால் 2 நாளைக்கு அதை வாங்கி செலவு தான் பண்ணிட்டு இருக்கோம். திங்கக்கிழமை தான் சரி போனோம்னா இந்த ட்ரெஸ் எல்லாம் அழுக்காக எடுத்துட்டு வந்து துவைச்சிட்டு சாயந்தரம் காலையில் வந்து சாயந்தரம் கிளம்பிடலாம் அப்படின்னு நினச்சிதான் உண்மையோட வந்தேன். ஓனர் வந்து பார்த்துட்டு இந்த காசு வாங்கிட்டு வந்து அவரே இருந்துட்டு நான் அனுப்பிட்டு அப்படின்னு தான் சத்தியமாக சொன்னாரு. இதுக்கு முன்னே அவருக்கு நான் 3 வருஷமா வேலை செஞ்சுக்கிறேன். அதான் கையில் காசு கொடுக்காம அவனை தரத்தி விட்டாங்களா? அப்படியோ? உனக்கு காசு தராம அவர் பாட்டுக்கு ஊருக்கு போயிட்டாரா? சரி சரி. நேரத்துல இருந்து சாப்பிடலையா தோற? நீ சொல்லு. டீ வாங்கி தரணுமா? வயிறு பசிக்குதா? காசு தான் நானும் ஓ வயிறு பசிக்குதுண்ணே, ரொம்ப பசிக்குதா? சரி வாங்கி தரேன். எல்லாரும் கேட்டுக்கோங்க மக்களே, பாருங்க இதுதான் வர்ஷாவோட அப்பா இந்த நிலைமையில தான் இருக்காரு. பார்த்துக்கோங்க. நாளையிலேருந்து நீ இன்னும் என்னையும் பிச்சை எடுக்க வைப்ப. என்ன நீ இப்போ என்கிட்ட பிச்சை எடுக்கிறல்ல, அந்த மாதிரி நான் நாளைக்கு வந்து இங்கே வந்து பிச்சை எடுக்கணும். அப்போ என்ன பிச்சைக்காரி, ஆன்லைன் பிச்சைக்காரி, யூடியூப் பிச்சைக்காரி, அந்த பிச்சைக்காரி, இந்த பிச்சைக்காரி, உனக்கு வேலையே இல்லையா பிச்சைக்காரின்னு என்னை கேட்பாங்க பார்த்தியா? அப்போ நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். நான் பிச்சை எடுக்க மாட்டேன். அப்போ நான் என்ன திரும்ப பண்ணுவேன், உன்னையும் திரட்டி விட மாட்டேன். என் முடிவு வேறு மாதிரி இருக்கும். அப்போ பாவ நீ இதோட உன் வாயை நிப்பாட்டிரு.